திரு சையத் இப்ராஹிம், பொதுவாக வேலூர் இப்ராஹிம் என்று அறியப்படுபவர், பாஜகவின் சிறுபான்மை அணி தலைவர். இது பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் அவர் ஆர்எஸ்எஸ்காரர். அடிப்படையிலே அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். இது எவ்வளவு பேருக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியவில்லை. அதனால் எடுத்து கூறுகின்றேன். தன்னுடைய இயல்பினாலும் ஆர்எஸ்எஸ் மூலம் அவருக்கு கிடைத்த பயிற்சியினாலும் எந்த விஷயத்தை பற்றியுமே சரியான எண்ணங்களும் சரியான பார்வையும் கொண்டவர் இவர். உயர்ந்த எண்ணங்களும் சொற்களும் செயல்பாடும் கொண்டவர். சுருக்கமாக சொன்னால், நான் பார்த்த வரையிலே எல்லா வகையிலுமே ஒரு அருமையான மனிதர், நல்ல உழைப்பாளியும் கூட. பாஜகவை பற்றி இஸ்லாமியர்களின் மத்தியிலே தவறான எண்ணம் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் அதை தான் போக்க வேண்டும் என்ற முயற்சியை நன்றாக எடுத்து வருபவர். பாஜகவை பற்றி அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் நன்றாக எடுத்து உரைப்பவர். பாஜக அரசின் திட்டத்தின் கீழே, எந்தெந்த திட்டத்தின் கீழே இஸ்லாமியர்களுக்கு எப்படி எப்படி வசதிகள் எல்லாம் கிடைக்கின்றன, எப்படியான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கின்றன என்பதையெல்லாம் எடுத்து கூறி இஸ்லாமியர்களுக்கு போதிய விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருப்பவர். அதனாலேயே இவரை கண்டால் திமுகவுக்கு ஆகாது, அதனால் காவல்துறைக்கும் ஆகாது. இவரை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்று தொடர்ந்து பாடுபட்டு கொண்டே இருப்பார்கள். வேலூர் இப்ராஹிம் அவர்கள் இது எல்லாம் போதாது என்று அவ்வப்போது இந்துக்களுக்காக, இந்து மதத்துக்காக கூட குரல் கொடுப்பவர். அதனாலும் திமுகவின் வெறுப்புக்கு பாத்திரமாகி இருப்பவர். இஸ்லாமிய அடிப்படைவாதிகளைத்தான் வெறுக்க வேண்டுமே தவிர இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமாக வெறுத்துவிடக்கூடாது என்பதற்கு இவர் ஒரு சிறந்த உதாரணம். சரி, அதெல்லாம் போகட்டும். அண்மையிலே இவர் ஒரு விஷயத்தை அரசாங்கத்தின், தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் மற்றும் தமிழக மக்களின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார். விஷயம் என்னவென்றால், நெல்லிக்குப்பம் பகுதியிலே ரேஷன் கடையிலே வழங்கப்பட்ட அரிசி மிகவும் தரமற்றதாக இருந்தது. மிக மிக குறைந்த தரத்தோடு இருந்தது, அல்லது தரம் என்று ஒன்று இல்லாமலேயே இருந்தது. மக்கள் அதை சமைத்து சாப்பிட முடியாத நிலையிலே இருக்கின்ற அளவுக்கு அவ்வளவு மோசமாக இருந்தது. அதனால் மக்கள் கோபமடைந்தார்கள், போராட்டத்திலே இறங்கினார்கள். இந்த அரிசியை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்வது என்று அவர்கள், பொதுமக்கள் கடுப்பாகி போனார்கள். பொதுவாக நாம் தவறான செயல் என்று கருதக்கூடிய ஒரு செயலிலே கூட அவர்கள் ஈடுபட்டார்கள். அந்த ரேஷன் கடை ஊழியர், நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்ய முடியும், எனக்கு வந்த அரிசியே இதுதான் என்று அவர் கேட்டிருக்கின்றார். ஆனாலும் ஆத்திரமடைந்திருந்த மக்கள் அவரை, அந்த ரேஷன் ஊழியரை அந்த கடைக்குள்ளேயே வைத்து அடைத்து பூட்டியும் விட்டார்கள். அதனால் அந்த இடமே மிகுந்த பரபரப்புக்கு உள்ளாகியது. பிறகு காவல்துறையினர் அந்த கடைக்கு வந்து அவரை விடுவித்தார்கள். ரேஷன் கடைகளிலே, ரேஷன் பொருட்களிலே எவ்வளவு பெரிய ஊழல், எவ்வளவு பரவலாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை வேலூர் இப்ராஹிம் அவர்கள் நமக்கும், அதாவது பொதுமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் தெரிவித்திருக்கின்றார். இந்த விஷயத்தை நம்முடைய பொதுமக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்ததன் மூலம் இந்த அரசாங்கத்தின் லட்சணம் என்ன என்பதை பற்றிய ஒரு சரியான புரிதலை அவர் ஏற்படுத்த முயற்சி செய்திருக்கின்றார். அதைத்தான் அவர் செய்ய முடியும். நாம் தாம் வீழ்த்து கொள்ள வேண்டும். தூங்கிக் கொண்டே இருந்தால் என்ன செய்வது? அதை தவிர இதை அரசாங்கத்தின் கவனத்திற்கும் அவர் கொண்டு வந்திருக்கின்றார். ஆனால் இதெல்லாம் முன்பே அரசாங்கத்துக்கு தெரியாது என்று நம்புவதற்கு இடமில்லை. அரசாங்கத்தின் அனுமதியுடன், ஆசீர்வாதத்துடன் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன, இப்படிப்பட்ட ஊழல் எல்லாம் நடக்கின்றது என்பதுதான் நம்மிடையே இருக்கின்ற பொதுவான ஒரு எண்ணம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தவறான எண்ணம் என்றே வைத்துக்கொள்வோம். இப்படிப்பட்ட இந்த விஷயம் அரசாங்கத்துக்கு தெரியாது, சில தனிநபர்கள் இப்படிப்பட்ட ஊழலிலே ஈடுபட்டு விட்டார்கள் என்றும் வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட பிறகாவது அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் என்றார் நினைக்கின்றீர்கள்? எடுக்காது. எடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. திமுக என்றாலே ஒன்று ஊழல் செய்பவர்கள், அல்லது ஊழல் செய்பவர்களை ஊக்குவிப்பவர்கள், அல்லது ஊழலை கண்டுகொள்ளாமல் இருப்பவர்கள். அவர்களுக்கு, திமுக காரர்களுக்கும் சரி, திமுக அரசாங்கத்துக்கும் சரி, ஊழல் என்பது ஒரு சாதாரணமான விஷயம். பசித்தால் சாப்பிடுகின்றோம், தாகம் எடுத்தால் நீர் அருந்துகின்றோம், தூக்கம் வந்தால் தூங்குகின்றோம். அதை போல ஊழல் என்பது ஓர் இயல்பான செயல் என்பது அவர்களுடைய உறுதியான கருத்து என்றுதான் சொல்ல தோன்றுகின்றது. அதனால் அரசாங்கம், திமுக அரசாங்கம் இந்த விஷயத்திலே ஏதாவது செய்யும் என்கின்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை. நாம் தான், பொதுமக்களாகிய வாக்காளர்களாகிய நாம் தான் விழித்து கொள்ள வேண்டும். அடுத்த வருடம் திமுகவை ஆட்சி கட்டிலே இருந்து இறக்குவது மட்டுமல்லாமல் அதன் பிறகு கூட ஒருபோதும்
திமுக ஆட்சிக்கு வராதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். அது ஒன்றுதான் நமக்கு உண்மையிலேயே விடியலை தரும். இவர்கள் விடியல் அரசாங்கம் அல்ல, இவர்களை நீக்குவதுதான் நமக்கு விடியல். இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.